இந்த தெய்வீக ஆராதனையில் நம்ம ஒவ்வொரு வாரமும் 7 படிகள் என்ற தலைப்பில் 7 ஸ்டெப்ஸ் என்ற தலைப்பில் படித்து கொண்டு வருகிறோம். தேவ சித்தம் அறிய 7 படிகள், வார்த்தையில் வளர 7 படிகள், பாவத்தை வெல்ல 7 படிகள், எதிரியை எதிர்க்க 7 படிகள் என்று 5ஆவதாக இந்த வரிசையில் இன்றைக்கு சுயத்திற்கு மரிக்க 7 படிகள். ஆங்கிலத்தில் சொன்னால் 7 steps to die to self. 7 steps to die to self. சுயத்தை மறுக்க 7 படிகள் என்று கூட சொல்லலாம். சுயத்தை மறக்க 7 படிகள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29-24, லூக்கா 9:23-24. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, லூக்காவில் மட்டும்தான் அப்படி இருக்கும், அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். தனிநபர் வாழ்க்கை என்றாலும் சரி, ஒரு குடும்பம், சபை அல்லது வேலை ஸ்தலம், சமுதாயம் என்றாலும் சரி, எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைய பிரச்சனை. என்ன பிரச்சனை? சுயம் என்ற பிரச்சனை. இந்த சுயம் மீது ஜெயம், விக்ட்ரி ஓவர் செல்ஃப். அவன உடனே இதெல்லாம் நடக்கிற விஷயமா, இதெல்லாம் நடக்குமாங்க என்று ஆரம்பத்திலேயே அவிசுவாசத்தினால் நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். முதல்ல அந்த கேள்வி எனக்குள்ளேயே எழும்பியது. அன்பான தேவ பிள்ளைகளே, சின், செல்ஃப் அண்ட் சேட்டன், பாவம், சுயம், பிசாசு ஆகிய காரியங்களுக்கு நாம் எல்லாரும் அடிமைப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். அதிலும் நமக்குள்ளேயே இருக்கிற மிகப்பெரிய எதிரி என்றால் எதுதான்? அது சுயம்தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஒரு மிக பிரபலமான ஊழியக்காரர் இங்கிலாந்தில் ரிச்சர்ட் பாக்ஸ்டர் என்பவர் ஒரு பிரபலமான ஒரு தியாலஜியன், வேத அறிஞர். அவர் சொல்றாரு பாருங்களேன், உலகத்திலேயே மகா துரோகியான எதிரி மற்றும் மறைமுகமாக செயல்படும் மாவஞ்சகன் சுயமே ஆகும். மற்ற எல்லா தீமைகளை காட்டிலும் கண்டறிய மிக கடினமானதும், கண்டுபிடிக்க முடியாதான், உள்ளே இருக்குன்னே தெரியாது, இந்த சுயம், பொறாமை, போட்டி மனப்பான்மை, இச்சை, இந்த சில விஷயங்களை வெளியில் தெரியாது. மிக கடினமானதும் குணமாக்க மிக கடினமானதுமான தீமை அதுவே ஆகும். செல்ஃப் இஸ் த மோஸ்ட் ட்ரெச்சரஸ் enemy and the most insinuating deceiver in the world. Of all the vices, it is both the hardest to find out and the hardest to cure. இது இருக்கான்னு கண்டுபிடிக்கவும் கஷ்டம், சுகமாக்குறதும் கடினம் என்று அவர் எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனே இந்த தீமையை வெல்ல திவ்ய கிருபை எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிச்சுட்டு படிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த 7 படிகள் பாடங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதை நாங்கள் படிக்கிறோம். படிப்பது எளிது, பேசி விடுவது எளிது. கிறிஸ்தவத்தில் கடைபிடிக்க கடினமான உபதேசங்கள் அநேகம் உண்டு, அதில் இதுவும் ஒன்று. இந்த நாளில் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பலவீனர்கள். எங்கள் பலவீனத்திற்கு காரணம் இந்த சுயமும் ஒன்று என்று நாங்கள் உணரவும், ஆண்டவரே, இதை வெற்றி கொள்வதற்கான வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், தேவாவியினர் எங்களோடு பேசவும் காத்திருக்கிறோம். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சுயத்திற்கு மரிக்க 7 படிகள். 7 steps to die to self. The world's philosophy, உலகத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் தத்துவம் live for self. live for self. நீ சுயத்திற்காக வாழ், உனக்காக வாழ் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் தேவனுடைய தத்துவம் என்ன? God's philosophy,
டை டு செல்ஃப். சுயத்திற்கு நீ சாக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதனால தான் நம்ம லூக்கா 9:23 படிக்கிறோம். ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். செல்ஃப் டினாயல் இஸ் டெத் டு செல்ஃப். சுயத்திற்கு மறிப்பதுனா என்னன்னா, சுயத்தை மறுக்கிறதாங்க. சுயத்தை மறுப்பது தான் சுயத்திற்கு மறித்தல். நமது 7 படிகளாக படித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து, டினாயிங் செல்ஃப். மனிதன் இயல்பாகவே, நீங்களும் நானும் இயல்பாகவே நாம் அதிக சுய மையம், சுயநலம் கொண்டவர்கள். We are self-oriented. We were not born good or others oriented. நம்ம எப்படி பிறக்கல? நம்ம எல்லாரும் நல்லவர்களாக பிறக்கல. அல்லது மற்றவர்கள் அவங்க தான் அவங்களுக்கு என்ற கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் பிறக்கவில்லை. We were not born good or others oriented. So we are born self-oriented. நம் சுயமையம் உள்ளவர்களாகத்தான் பிறந்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் சீஷன் ஆவதற்கு முதல் படி என்ன? அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த படத்தை பாருங்க. படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். கிரீடம் எனக்கு தான் அப்படின்னு அடுத்தவங்களை எட்டி உதப்போம். அடுத்தவங்க வர முடியாமல் வரக்கூடாததற்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வோம். அன்பானதே பிள்ளைகளை, தன்னைத்தான் வெறுத்து. டீட்ரிச் பொன்ஹோஃபர் ஒரு பிரபலமான ஒரு போதகர், ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியில் போதகராக இருந்தவர். அவர் சொல்லுவார் பாருங்களேன், டீட்ரிச் பொன்ஹோஃபர் சொல்கிறாரு, when Christ calls a man, he bids him come and die. கிறிஸ்து ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவனை எதற்கு அழைக்கிறாரா? நீ வந்து முதல்ல என்ன சொல், நீ சாகணும்னு சொல்கிறார். நீ வந்து முதல்ல நீ சாகணும்னு சொல்கிற. கிறிஸ்தவத்தில் சீஷனாவதற்கு ஒருவன் சீஷனாக வேண்டும், ஒரு பெண் சீஷியாக வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுக்கிற முதல் அழைப்பு என்ன? தன்னைத்தான் வெறுத்து என்பதை ஆண்டவர் ஊர்ஜிதமாக சொல்லுகிறார். நாம் பொதுநலம் பிறர் நலம் கருத பழகும்போது நம் சுயநலம் மறைந்து போகும். சரிங்களா? பொதுநலம் கருத முடிகிறதா? பிறர் நலம் கருத முடிகிறதா? சரி, அடுத்து அவங்க வச்சுக்கிட்டுங்க அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வருதா? ஆண்டவர் பவுல் மூலமாக சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 2:3-4 ஒன்றையும் வாதினாலாவது, வாதுன்னா வாக்குவாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை ஒருவன் சீஷன் என்ற நிலைக்கு வருகிறவன் நோக்க வேண்டும். முதல் படி. இந்த முதல் படி நம்ம படிச்சிட்டோமா? ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், தன் சிலுவையை அனுதினமும் அவன் சுமக்க வேண்டும். டெய்லி கிராஸ் பேரிங். சிலுவையை சுமக்கணும் அப்படின்னு மத்தேயுல ஆண்டவர் சொல்லியிருப்பார். லூக்காவில் பார்த்தீங்கன்னா அனுதினமும் சுமக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சிலுவை, இந்த சிலுவை தான் இயேசுவை மனுஷ ரூபம், அடிமையின் ரூபம் எடுக்க செய்தது. இந்த சிலுவை தான் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தும்படி செய்தது. சிலுவை தான் அவர் மனம் கசந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்படி செய்தது. என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்ற அர்ப்பணிப்பின் விளிம்புக்கு அவரை கொண்டு வந்ததும் எதுதான்? சிலுவை தான். அப்போ சிம்பிளாக சொன்ன சிலுவை என்ன? சிலுவை என்றாலே பாடு பாரம். சரிதானே? சிலுவை என்றால் என்னதான்? பாடு பாரம். அன்பான தேவ பிள்ளைகளே,
அப்போது நம்மகிட்ட பாரம் இருக்கா? நம்மிடத்துல பாரம் இருக்கிறதா? ஆண்டு சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இது வேற யாருக்கும் நமக்குமா? எல்லாருக்கும் தான், சரிதானே? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. மத்திய 11:28 ஆண்டு சொல்லிக்க நம்ம எல்லாரும் பாரம் சுமக்கிறவர்கள். 2 கொரிந்தியர் 5:4 பவுல் சொல்றாரு, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், எந்த கூடாரம்? இந்த கூடாரம் இல்லை, இந்த கூடாரம் சரீரத்தை சொல்றாரு. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். என்னென்ன பாரம்? நோய்கள் என்ற பாரமாக இருக்கலாம், இந்த கூடாரத்துக்குள்ளே கெட்ட குணங்கள் என்ற பாரமாக இருக்கலாம், பார்த்தவங்கள அந்த இச்சை, சுயம், போட்டி, பொறாமை, வெளியில் தெரியாத விஷயங்கள், வெளியில் தெரியாத விஷயங்கள். ஆகவே இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எபிரேயர் 12:1 பவுல் சொல்கிறாரு, எபிரேயர் 12:1 பாருங்களேன். ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்க, நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாருங்க, பாரம், பாவம் எல்லாம் நமக்கு இருக்கிற பாரங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த வசனங்கள் வழியாக நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, வாழ்க்கையில் ஏற்கனவே நமக்கு நிறைய பாரங்கள் இருக்கிறது. மோட்ச பயணம், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்னு ஒரு புக்கு, ஜான் பனியன் எழுதின புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, அந்த படம் கூட பார்த்துருப்பீங்க. கூகுளில் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்னு போடுங்க, ஆங்கிலத்தில் அந்த படம் ஒரு 1.5 மணி 2 மணி நேரம் ஓடும். நல்ல படம். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திலிருந்து, ஒரு மனிதன் இந்த உலகத்திலேருந்து பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அவன் என்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கணுன்றது ரொம்ப அழகாக ஜான் பனியன் எழுதியிருப்பார். கிறிஸ்தியான், அவன் பேர் கிறிஸ்டியன். அவன் முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை இருக்கும், பாவ பாரம் அப்படின்னு அந்த சம்பவத்தில் ஜான் பனியன் எழுதியிருப்பார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஏற்கனவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், இந்த கூடாரத்தில் பாரங்களை சுமந்து தவிக்கிறோம். இன்னும் பாரமான யாவும் பாவம் எல்லாம் நம்ம சுற்றி அப்படியே நெருங்கி நிற்கிது. இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த வாழ்க்கையின் பாரங்களோடு, நோய்கள், தீய குணங்கள் என்ற பாரங்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? கூடவே பாவ பாரங்களையும் இன்னும் கூட்டிக் கொள்ளக்கூடாது. போட்டி போட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, விட்டு கொடுக்காம நான் தான் அப்படின்ற ஒரு அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? இருக்கிற பாரங்களோடு இன்னும் கொஞ்சம் பாரங்களை கூட்டிக் கொள்ளுகிறோம். சுயத்தினால் இன்னும் சுமைகளை நமக்கு நாமே உண்டு பண்ணிக்கொள்ள கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ யோசித்து பாருங்க, இருக்கிற பாரங்களோடு நாம் சுயத்தினால் இன்னும் பாரங்களை கூட்டி கொள்ளுகிறோமா? அப்படி சொன்னார், அன்றாட பாரம் உனக்கு நிறைய இருக்குப்பா, அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு நீ வா என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பாரங்களே எனக்கு நிறைய இருக்கு, நான் இவைகளோடு பாவ பாரங்களை இன்னும் சேர்த்து கொள்ளக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ, மறைமுகமாக, ரகசியமாக அக்கிரமங்களை நம்ம செய்வோம் அல்லது பிறருக்கு எதிராக நினைப்போம் என்று சொன்னால் நம்முடைய முடிவு மிக கடினமாக, கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னைத்தான் வெறுத்து. 2வது, உனக்குன்னு ஒரு சிலுவை இருக்குப்பா, அந்த சிலுவையின் அன்றாட நீ தூக்கி கொண்டு வா. 3வது, ஆண்டவர் சொல்லுகிறார், 3 என்ன சொல்றார் பாருங்க, 3வது படி, அவன் என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமே எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல், ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. 144,000 பேரை பற்றி படிக்கிறவங்கள வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், இது பரலோகத்தில் மட்டும் கிடையாது, இங்கேயே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்ம ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றணும். எப்படி பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அவரின் மனுஷீகத்திலும் சுயம் இல்லை, மனுஷீகத்தில் சுயம் இல்லை.
ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் ஸ்க்ரீனில் இல்லை, பைபிள்லேருந்து வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பாருங்களேன். ஒரே ஒரு உதாரணம் தான். மனுஷீகத்தில் அவருக்கு சுயம் இருந்துச்சா? அதனால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். எல்லாருக்கும் 5 அப்பம் 2 மீனை வச்சு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டாரு. 20,000 பேருக்கு மேற்பட்டவர்கள், அதில் ஆண்கள் புருஷர் மாத்திரம் 5,000 பேர், அப்புறம் பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா 20,000 வரும். மிச்சம் 12 கூட நிறைய எடுத்தாங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நல்ல சோறு போடுறாரு, இவரை ராஜாவாக்கி விட்டால் நமக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது என்று சொல்லி அவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள். என்னை ராஜாவாக்க போகிறாங்க அப்படின்னா, என்னை பிரசிடண்ட் ஆக்க போகிறாங்க அப்படின்னா நான் விடுவேனா? ஆண்டு என்ன பண்ணிட்டாரா? அவர் தனியை விலகி போய் மலையில் ஏறிட்டாராம். அன்பானவர்களே, அவருடைய மனுஷீகத்திலும் சுயம் இல்லை, கிறிஸ்துவின் தெய்வீகத்திலும் சுயம் இல்லை. தெய்வீகம் பாருங்களேன், பைபிள் சொல்லுது. அங்கே போயிருக்கிறாரு பரலோகத்தில், என்ன பண்ணுறாரு? யாருக்கா பரிந்து பேசுகிறாரு? பைபிள் வசனம் இருக்குல்ல, நமக்காக. அப்படி தான் வாசிக்கிறோம். எபிரேயர் 7:25, எபிரேயர் 9:24 போன்ற வசனங்கள்லாம் படித்து பாருங்கள். நமக்காக பிதாவின் சமூகத்தில் பிரத்யட்சமாக அவர் பிரவேசித்திருக்கிறார். நமக்காக. சிலுவையில் அவர் தொங்கும்போது கூட வந்த போனவங்கெல்லாம் சொன்னாங்க, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. உண்மைதான், அவங்க பழிச்சு பேசினாலும் அதான் உண்மை. தன்னைத்தான் ரட்சிக்கொள்ள அவருக்கு திராணி இல்லையா? திராணி இருந்துச்சு. அந்த திராணி அவர் என்ன செய்யலை? பயன்படுத்தலை. அவருக்கு தெய்வீக வல்லமை இருந்துச்சா? தெய்வீக வல்லமை இருந்துச்சு. சாத்தான் வந்து கேட்டான், நீ தேவகுமாரனா, இந்த கல்லை அப்பமா மாற்று அப்படின்னா. அவன் சொன்ன கேட்டுறதா? மாற்றலையே. ஆகவே இயேசுவின் மனுஷீகத்திலும் கிறிஸ்துவின் தெய்வீகத்திலும் சுயம் இல்லை. எதிரிக்கு எதிராகவும் சுயம் இல்லை. பேதுரு ஒருத்தன் காதை வெட்டினான். நல்லா வெட்டுறான், அடுத்த காதை வெட்டுறான் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல ஆண்டவர். சொல்லலை. என்ன சொன்னார்? பட்டயத்தை உள்ளே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான் அப்படின்ட்டு அந்த காதை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணாமல் அழகாக ஆண்டவர் ஒட்டி வச்சிட்டார். பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்கள். தேவன் எதற்கு எதிராகவும் அவரிடத்தில் சுயம் இல்லை, எவருக்கும் எதிராகவும் சுயம் இல்லை. எல்லாரும் அவர் பாடுபடுத்தினாங்க, பிதாவை இவர்கள் மன்னின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவரை பின்பற்றுகிறோம் என்று எண்ணிக்கொள்ளும் நம்மிடம் சுயம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. என்னை பின்பற்ற கடவுள் இயேசு சொன்னார். அவரை பின்பற்றுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன இல்லை? சுயம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறோமா? இயேசுவை தான் பின்பற்றுகிறோமா என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. Christ was selfless, but if we have self, we are Christless. கிறிஸ்துவிடம் அவர் சுயமே இல்லாதவராக இருந்தார். நம்மிடத்தில் சுயம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் நம்மகிட்ட யார் இல்லை? கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து சுயமற்றவர். ஆனால் நம்மிடம் சுயம் இருந்தால் நாம் கிறிஸ்து அற்றவர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, சிந்திக்கணும். எலன் ஒயிட், ஓகே, பைபிளில் இயேசு கிறிஸ்து பற்றி என்ன படிக்கணும் பாருங்களேன். யோவான் 5:30 இயேசுவை சொல்லியிருக்கிறாரு, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. ஐ டூ நத்திங் ஆன் மை ஓன். பிதா என்ன சொல்கிறாரோ பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் அப்படின்னு வாசிக்கிறேன். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நம்மளை பற்றி எப்படி சொல்லணும்? நம்ம பற்றி எப்படி சொல்லலாம்? சுயமாய் செய்கிறதை தவிர நான் வேறொன்றும் செய்கிறதில்லை. இதான் நம்முடைய பிரச்சனை. இதான் நம்முடைய பிரச்சனை. ஏன் பிரச்சனை? புருஷனாக என் பிரச்சனை, மனைவியாக என் பிரச்சனை, பிள்ளையாக என் பிரச்சனை, போதகராக என்னுடைய பிரச்சனை, ஒரு விசுவாசியாக என்னுடைய பிரச்சனை, ஒரு தலைவராக அல்லது ஒரு முதல்வராக ஒரு டீச்சராக
என் பிரச்சனை இதுதான். எல்மை சொல்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட், அதிர்ச்சியூட்டுகிற ஒரு வாக்கியம். எல்மைட் எழுதுகிறாங்க, இவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் பக்கம் 57, இங்கிலீஷில், தமிழில் தெரியல, தமிழில் நான் நோட் பண்ணல. The worshippers of self belonged to Satan's kingdom. சுயத்தை ஆராதிப்பவர்கள், சுயத்தை ஆராதிக்கிறவர்கள் சாத்தானின் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாம். சுயத்தை ஆராதிக்கிறவர்கள் நம்ம இருக்கிறோமா? அவர் அப்படித்தான் சொல்லிட்டு நம்ம அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணராமல் இருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள்? சாத்தானின் ராஜ்யத்துக்குரியவர்களா, இயேசுவின் ராஜ்யத்துக்குரியவர்களா? நீ ராஜாவா அப்படிலாம் கேட்டாங்க இயேசுட்ட. ஆமா அப்படின்னார். ஆமா ராஜா தான். ஆனாலும் என் ராஜ்யம் எங்கே உள்ளது கிடையாது, இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என்னோட ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தால் சீசல் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்போவோ சண்டை போட்டிருப்பாங்கன்னு சொன்னார் யோவான் 18. மனதே பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஒன்றுமே இல்லாத காரியங்களுக்காகலாம் என்ன செய்கிறோம்? சுயமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் என்பதை சிந்திக்கணும். மிஷினரிகள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்களாம், கப்பலில் ஆப்பிரிக்காவுக்கு பயணித்தார்கள். அப்படி போகும் பொழுது அந்த கேப்டன் அந்த சில மிஷினரிகளை பார்த்து சொன்னாராம், நீங்களாம் ஆப்பிரிக்கா போகிறீங்களாக்கு, நீங்களாம் ஆப்பிரிக்கா போகிறீங்களா, போங்க போங்க, நீங்களாம் சாகத்தான் போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் பரியாசமாக சொன்னாராம். நீங்களாம் ஆப்பிரிக்கா போகிறீங்களா, அங்கே போங்க, அங்கெல்லாம் மனுஷங்களை சாப்பிட்ற நரமாம்ச பச்சினிகள் கேனிபல்ஸ் அங்கே இருக்கிறாங்க, போங்க சாகத்தான் போகிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு மிஷினரி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கேப்டன், நாங்களே ஏற்கனவே செத்துட்டோம் அப்படின்னா. நாங்களாம் ஏற்கனவே செத்துட்டோம் அப்படின்னாராம். We all have already died to self. நாங்களே ஏற்கனவே சுயத்திற்கு செத்துட்டோம், நாங்கள் போய் ஆண்டவருக்கா செத்தா பரவாயில்ல. அன்பானவர்களே, எங்கேயா மிஷினரியா போகிறோமா? மிஷினரியா இருக்கிறோமா? மிஷினில் நிறையா இருக்கிறோமா? புரியும் நினைக்கிறேன். மிஷினரியா ஆண்டு இருக்க சொல்கிறாரு, மிஷினில் நிறைய இருந்துட்டு இருக்கிறோம். நரி மாதிரி, நரி தந்திரங்கள். எங்கேருந்து படிச்சுக்கிட்டோம் தந்திரங்களை? எல்லாம் சுயம், எல்லாம் சுயம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றும் இந்த பயணத்தில் இருக்கிற நாம் இன்னும் நாம் பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம் இயேசுவை நோக்கி. சுயத்திற்கு செத்து விட்டோமா? பேசுகிறதுனால நான் செத்துட்டேன்னு நினச்சிடாதீங்க. நீ செத்தையா முதல்ல அப்படின்னு நினைக்கலாம். நானும் ஒரு பாவியாகத்தான், பிரச்சனைக்குரியவனாகத்தான் இருக்கிறேன். இந்த பிரச்சனை எனக்கும் இருக்குது. ஐ எம் நாட் சேயிங் தட் ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் ஆல் ரைட். நான் எல்லாம் சரிதான் அப்படின்னு நான் சொல்லல். குறைகள் எனக்குள்ளும் இருக்கிறது. நாலாவது படி என்ன? சுயத்திற்கு மரிப்பதற்கு நாலாவது படி, அனுதினமும் கல்வாரியில் சாகுதல் அவசியம். என்னை பின்பற்ற கடன் ஆண்டு சொன்னார். மூணாவது படி. நாலாவது படி என்ன? கல்வாரி. இது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். இது நாலாவது காரியம். டெய்லி டையிங் அட் கால்வரி அ நெசசிட்டி. அனுதினமும் கல்வாரியில் நாம் மரிக்க வேண்டும். பவுல் அநேகரை சாகடித்தவர். அப்படியா அப்படின்னு நினைக்கலாம். பவுல் அநேகருடைய சாவுக்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு அப்போஸ்தலர் 26:10 சொல்லியிருப்பார். அப்படி சொன்னவர் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறினதுக்கப்புறம், ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15:31, 1 கொரிந்தியன்ஸ் 15:31, அங்கே சொல்கிறாரு, ஐ டை டெய்லி அப்படின்றார். அநேகரை சாகடிச்சவர் இப்போ சொல்கிறாரு, நான் அனுதினமும் சாகிறேன். எவ்ரிடே ஐ டை, தினம் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி அநேகரை கொன்றவர் இப்போ சொல்கிறாரு,
நான் அனுதினமும் சாகிறேன் என்ற நிலைக்கு வந்துட்டேன். அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேகர் உயிரை எடுத்தவர் சவுல் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. இப்போ அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இயேசுவால் அவருக்கு உயிர் உண்டான பிற்பாடு, ஆவிக்குரிய ஜீவன் அவருக்கு வந்த பிற்பாடு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு உயிர் கொடுக்கிறவராக, பாவத்தில் மரித்து கிடந்த அநேகருக்கு உயிர் கொடுக்கிற ஒரு மிஷினரியாக அவர் மாறினார். அப்போ தான் அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு, நான் அனுதினமும் சாகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்துட்டோமா? கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே பரலோகம் மெச்சும் கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு, இப்போ ஒரு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா யாரையா பார்க்க போகிறோன்னா, ஐயோ அப்படியே அப்பா மாதிரியே இருக்குது, அம்மா மாதிரியே இருக்குது, தாத்தா மாதிரியே இருக்குன்னு சொன்னோன்னே தாத்தா பாட்டிக்கெலாம் ரொம்ப சந்தோஷம் வந்துடும். சரி, இதெல்லாம் இயல்பு நடக்கிறதான். ஆனால் அதே போல் ஆண்டவர் நம்ம பார்த்து, ஐயோ என் பிள்ளை என்னை மாதிரியே மாறுறானே அப்படின்னு சொல்லுவாரா? ஜார்ஜ் முல்லர் இந்த மிஷனரி பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். வாலிப வயசு 21 வயசு வரைக்கும் பண்ண அட்டகாசம் பயங்கர அட்டகாசம். திருடு, குடி, 14 வயசுலேயே தண்ணி அடிப்பாராம். அப்படி ஒரு மனுஷன். ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் போய் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனான், நீ ப்ரேயர் மீட்டிங் வான்னு கூப்பிட்டு போனான். எல்லோரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்களா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் முழங்கால் போடுறான் ஜார்ஜ் முல்லர். அந்த முழங்கால் போட்டு ப்ரே பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் அவன் வாழ்க்கை மாறிச்சு. அதுக்கப்புறம் 71 வருஷங்கள், மொத்தம் 92 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த மனிதன் ஆண்டுக்கு நல்ல ஊழியம் செஞ்சார். நிறைய அநாத பிள்ளைகளை ஆதரித்து வளர்த்தார். 10,000க்கும் அதிகமான அநாத பிள்ளைகள் இங்கிலாந்தில் 5 ஹோம்ஸ், 5 இல்லங்களை நடத்தினார். சரித்திரம் சொல்லுதுங்க, இத்தனை வருஷம் நடத்தினார்ல, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே அந்த ஹோம் நடத்தினார் பார்த்தீங்களா. 10,000 பிள்ளைகளுக்கு மேலே. ஒரு நாள் கூட எங்கள் ஹோமுக்கு அப்பம் கொடுங்க, எங்கள் ஹோமுக்கு பனானா கொடுங்க, எங்கள் ஹோமுக்கு பால் கொடுங்க, ரொட்டி கொடுங்க, அது கொடுங்க, இதுக்கு ஒரு நாளும் யாருக்கிட்டையும் போய் அவர் கேட்கவே மாட்டார். ஒரு நாள் கேட்கவே மாட்டார். ஜெபந்தான் பண்ணுவாரான். ஜெபம் பண்ணிட்டு வெளியில் பார்த்தா வண்டி லாரி வந்து நிற்குமா. பால் லாரி, பிரெட் லாரி, பனானா லாரி, லாரியாக வருமா. அனாதை பிள்ளைகள், 10,000க்கும் அதிகமான அனாதை பிள்ளைகளின் ஆவிக்குரிய தகப்பன். இவர்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா ஜார்ஜ் முல்லர் அவர்களே, இப்படிலாம் நல்லா ஊழியம் செய்கிறீங்களே, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது கேட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவர் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? There was a day I died, utterly died. I died to George Muller, his opinions, his preferences, his tastes, his will. Died to the approval or blame even of my brethren and friends. And since then, I have studied only to show myself approved unto God. ஒரு நாளில் நான் மரித்தேன், முற்றிலுமாக மரித்தேன். ஜார்ஜ் முல்லருக்கு நான் மரித்தேன். புரியுதா உங்களுக்கு? ஜார்ஜ் முல்லருக்கு நான் மரித்தேன். அவனது அபிப்பிராயங்கள், அவனது முன்னுரிமைகள் என்ன? நான் நினைப்பேன், நான் தான் முன்னாடி இருக்க நினைப்பேன். நான் என்ன நினைப்பேன், நான் தாண்டா அந்த சர்ச்சில் பாஸ்டாக இருக்கணும், அடுத்த 5 வருஷம் எவனையும் விடக்கூடாது. அப்படிலாம் நினைக்கல, சொல்கிறேன் நான். சரிங்களா? விட்டா போயிடும் உடனே, பிரச்சனையே கிடையாது, கவலைப்படாதீங்க. அவனது அபிப்பிராயங்கள், அவனது முன்னுரிமைகள், அவனது சுவைகள், அவனது சித்தம் ஆகிய அனைத்துக்கும் நான் மரித்து விட்டேன். எனது சகோதரர் மற்றும் நண்பர்களின் அங்கீகாரம் அல்லது பழிசாற்றுதல், அவதூறுக்கு கூட நான் மரித்தேன். என் நண்பர்கள் என்ன ஆகாவோகன்னு சொன்னாலும் சரி, என்னை பற்றி அநியாயமாக பேசினாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் செத்துட்டேன். அது முதல், எது முதல்? என்னைக்கு நான் செத்தேனோ அது முதல் என்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு
மாத்திரம் நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன் அப்படின்னு 2 தீமோத்தேயு 2:15 சொல்லி முடிக்கிறார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், அப்படி தானே இருக்குது, தேவனுக்கு முன்பாக உத்தமனாக, அதாவது சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு பவுல் சொன்னதை அப்படி அவர் சொல்கிறார். இவர் எப்படி சொன்னார்னா, ஏற்கனவே பவுல் சொன்னதான் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட பாருங்களேன், பவுல் சொல்லியிருக்கிறாரு கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாட் ஐ பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. நாட் ஐ, நான் அல்ல, இனி நான் அல்ல. எத்தனை பேர் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அப்படிலாம் கிடையாது, கிறிஸ்துவ அல்ல, நான் தான். எத்தனை பேர் இருக்கிறோம்? பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் 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 என்பதுதான் எல்லா இடங்களிலும் இருக்கிற பிரச்சனை. என்ன கேட்கல, என்ன மதிக்கலை, வீட்டில் வந்து பத்திரிக்கை கொடுக்கல, பழம் வெத்தலை பாக்கு வச்சுலாம் கொடுக்கல, துணி வாங்கி கொடுக்கல, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கல, எனக்கு அவன் குட் மார்னிங் சொல்லலை. எத்தனை இடத்துல இந்த பிரச்சனை எனக்கு தெரியுமா அன்பான தேவ பிள்ளைகளே? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரிக்கும் பொழுது, கல்வாரியில் அவருக்கு கவலையே படலை. பாதி நிர்வாணமாக்கிட்டாங்க, குறை சொல்லலை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். 1 பேதுரு 2 படிக்கிறோம், 20, 21, 22. வையப்படும் போது பதில் வையாமலும், பதில் வைரம் பார்த்தீங்களா, பாடுபடும் போது பயமுறுத்துற. என்னை யார் நினச்சிட்டு இருக்க? நீயே இந்த பயமுறுத்துறேன் பார்த்தீங்களா, நீ தான் பேசுவியா, நானும் பேச வேண்டாம் அப்படின்னு பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதாங்க சுயம். பதிலுக்கு பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதான் சுயம். திரும்ப மிரட்டுறேன் பார்த்தீங்களா, அதான் சுயம். அதான் இயேசுவிடம் இல்லை. எல்மை சொல்கிறாங்க, நான் அப்படி தமிழில் வாசித்துறேன் நேரத்தை கருதி. இங்கிலீஷில் படிக்கணும், டிஸ்அட்வான்டேஜஸ், பேஜ் 83 படித்து பாருங்கள். அப்படியே தமிழில், ஓகே சாரி தமிழில் போடலை, மன்னிக்கும், தமிழில் சொல்லிடுறேன். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து 1 மணி நேரமாவது நாம் தியானிப்பது நமக்கு நலமாயிருக்கும். ஒவ்வொரு குறிப்பாக நம்முடைய கற்பனா சக்தி அவருடைய பாடுகளை எடுத்து தியானிக்க வேண்டும். எஸ்பெஷலி த க்ளோசிங் ஒன்ஸ். எப்போ குறிப்பாக அவருடைய அந்த சிலுவை காட்சிகள், அந்த கல்வாரி காட்சிகள், அதில் நம்ம என்ன பண்ணணுமா, அதை குறித்து தினம் 1 மணி நேரம் தியானிக்கணுமா. ஐயோ அப்பா, பைபிள் படிக்கிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அதுவும் ஏதோ குரூப் வச்சு நடத்துறதுனால தான் அந்த ஒரு அதிகாரத்தை படித்து போடுறோம். ஒருவேளை பிள்ளைகள் சொல்லலாம், ஒரு அதிகாரம் படிக்கிறதே குதிரை கொம்பாக இருக்குது, இதில் கல்வாரி காட்சியை பற்றி 1 hour படிக்கணுமா? அப்போ அதெல்லாம் நடக்கிற காரியமாக நினைக்கலாம் நம்ம. ஆனால் பிரியமானவர்களே, எல்மட் அதை எழுதியிருக்கிறாங்க. அந்த கல்வாரி காட்சியை குறித்து நம்ம என்ன செய்யணுமா, தினம் 1 மணி நேரம் அப்படி தியானிக்கணும். அப்படி செய்யும் பொழுது அவருடைய மாபெரும் தியாகம் நமக்காக அவர் செய்தாரே, அதில் கவனம் செலுத்தும் பொழுது அவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அவர் மீது வைத்திருக்கிற அன்பு இன்னும் உயிரோட்டம் அடையும். அவருடைய ஆவியினால் நாம் அதிக ஆழமாக நிரப்பப்படுவோம். நம்ம கடைசியில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன பாடத்தை கற்றுக்கணுமா? மனம் திரும்புதல், தாழ்மை ஆகிய பாடங்களை சிலுவை அண்டையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதுகிறாங்க. சரிங்களா? அப்போது கல்வாரி அண்டையில் அனுதினமும் என்ன செய்யணும்? சாகணும் என்பதை கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் தியானத்தின் மூலமாக நாம் வளரணும் என்பதை எலன் ஒயிட் அழகாக எழுதுகிறாங்க. 5வது படி. இந்த 7 படிகள் படித்து நம்ம படி ஒட்டி இறங்கி போகிறதுக்குள்ள மறந்து போயிடும். சரிதானே? ஆனால் இப்படி மறந்து போகிற சுபாவம் இருக்கிற நாம் சத்தியங்களை மறக்கக்கூடாது, படிக்கிறத மறக்கக்கூடாது. 2 வல்லமைகள் குறித்து விழிப்புணர்வோடு இருத்தல். பி அவேர் ஆஃப் 2 forces.
அதான் படிக்கிற மாபெரும் போராட்டத்தில் 2 சக்திகள் இருக்கின்றன படிச்சுட்டு இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற 2 சக்திகள். பி அவேர் ஆஃப் 2 forces within. நமக்குள்ளே இருக்கும் 2 வல்லமைகள் குறித்த விழிப்புணர்வு நமக்கு அவசியம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. 2 சக்திகள் உள்ள இருக்கு. என்னென்ன? கலாத்தியர் 5:16-17 பவுல் சொல்றாரு. ஒன்று என்னது? ஒன்று சுயம், அதான் மாம்சம். இன்னொன்று என்னது? ஆவி. ஆவியானவர் நம்ம நடத்தணும்னு நினைக்கிறாரு. இன்னொன்று எதுவும் உட்காந்துருக்கு? மாம்சமும் உள்ளே உட்காந்துருக்கு. எல்லா வண்டிக்கும் ஒரே டிரைவர் தான், ஒரே ஒரு டிரைவர் தான். நம்ம ஒவ்வொருத்தர் வண்டிக்கு மட்டும் 2 டிரைவர். புரியுதா உங்களுக்கு? எல்லா வண்டிக்கும் ஒரு டிரைவர் தான், நமக்கு தாங்க 2 டிரைவர். சரிதானே? அப்பப்போ அவங்க சீட்டை மாற்றிக்குவாங்க. சில நேரம் ஆவியான உட்காந்துருப்பார், சில நேரம் மாம்சம் வந்து உட்காந்துக்கிறோம். சில நேரமாக பல நேரம் மாம்சம் உட்காந்துருக்கிறோம். சில நேரம் மட்டும் ஆவியானவருக்கு ஆண்டவரை கொஞ்சம் சீட் எடுத்துக்கங்க அப்படின்னு விடுவோம். அன்பானவர்களே, சுயத்தை சேவிப்பதா ஆவியை சேவிப்பதா? ஷால் வி சர்வ் செல்ஃப் ஆர் வி சர்விங் த ஸ்பிரிட்? சுயத்தை ஆராதிக்கிறோமா? சுயத்துக்கு சேவை செய்கிறோமா? அல்லது ஆவியானவருக்கு சேவை செய்கிறோமா? சுயம் சொல்கிறத கேட்குறோமா? ஆவியானவர் சொல்கிறத கேட்குறோமா? ஆவியானவர் சொல்லுவார், இரு பிரேயருக்கு இருன்னு சொல்லுவார். சுயம் சொல்லணும், போய் தூங்கு அப்படின்னு சொல்லணும். எது சொல்கிறத கேட்குறோம்? நமக்கு தான் தெரியும். நீங்களே பதிலை கண்டுபிடிச்சுக்க. சுயத்தை சேவித்தல் என்பது பழைய மனுஷனை பத்திரமாக பாதுகாத்தல் ஆகும். பழைய மனுஷனை ஆண்டு அப்படி தான் சொல்லிக்கிறாரு. நிறைய இடத்துல எபேசியர் இருக்குது, கொலோசியர், நிறைய இடத்துல இருக்கிற வசனத்துக்கெல்லாம் போல. பழைய மனுஷன், இந்த பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். சரிதானே? அப்போது இந்த பழைய மனுஷனை பத்திரமா பாதுகாக்கிறது அதான் என்னது? சுயத்தை சேவிக்கிறது. ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள் பவுல் சொல்றாரு. ஆவியின்படி நடந்து கொள்ளுதல்னா என்ன அப்படின்னா, புதிய மனுஷனாக மாற்றமடைதல். எத்தனையோ வருஷமாக சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம், எத்தனையோ வருஷமாக பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம். எதை மாறி இருக்கா? Is there a better change in our Christian walk with Christ? கிறிஸ்துவோடு நாம் நடக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ நடக்கையில் ஏதாவது மாற்றம் நமக்கு தெரியாது. ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் மாறி இருக்கிறாரு, வீட்டம்மாட்ட கேட்டால் தான் தெரியும். ஆமாம் எங்கள் வீட்டம்மா மாறி இருக்கிறா, வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். எதை மாறி இருக்கம்மா? மாறலன்னு வச்சுக்கோங்களேன், மாற முடியாது. இங்கேருந்து அங்கே மாற முடியாது. அன்பானவர்களே, இந்த ரெண்டில் சுயத்தை சேவிக்கிறோமா அல்லது ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கிறோமா? இந்த ரெண்டில் எது நம்மிடத்தில் தீவிரமாக நடக்கிறது என்பதை சிந்திக்கணும். கலகம் பண்ணும் குணமாகிய நமது பாவ மாம்சத்தின் சுபாவம் எப்போதும் தேவனுக்கும் அவரது ஆவிக்கும் அவரது சித்தத்துக்கும் எதிராகவே செயல்படும் தன்மை கொண்டது என்பதை நாம் எப்போதும் மறவாதிருப்பது நல்லது. என்னுடைய மாம்சம் எப்பவுமே என்ன செய்யும்? தேவனுக்கும் அவருடைய வசனத்துக்கும் அவருடைய ஆவிக்கும் அவருடைய சித்தத்துக்கும் எதிராக செயல்படக்கூடிய தன்மை எனக்குள்ளே எப்பவுமே இருக்கின்றதை மறந்துடவே கூடாது. அதுதான் சுயத்திற்கு மரித்தல் என்பதன் அடிப்படை பொருள். அதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. சுயத்துக்கு மரிப்பது என்பதன் அடிப்படை பொருள் அதான். இந்த எண்ணம் நம்மளை எப்போதும் இருந்தாலே தாழ்மை நமக்குள் வளர ஆரம்பிச்சிடும். அன்பான தேவ பிள்ளைகளே, புரியுதா உங்களுக்கு? இருக்கிற இந்த பாவ மாம்சத்தின் சுபாவம் எப்போதுமே கலகம் பண்ணும் தன்மை உடையது, தேவனுக்கு விரோதமாக என்பதை மனசில் வச்சு அவருக்கு முன்பாக நாம் தாழ்மையோடு இருக்க முடியும். அப்போதான் ஆறாவது படி, நிலையான ஜெப வாழ்க்கை, கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப்.
ஆறாவது படி, சுயத்திற்கு மறிக்க ஆறாவது படி என்ன? நிலையான ஜெப வாழ்க்கை. என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்ற நிலைக்கு இயேசு வருவதற்கு ஜெபம், உபவாசம், திருவசன தியானம், ஆவியான வழிநடத்துதல் என 4மே அடிப்படையாய் இருந்தன. அப்படி தானே? இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். மாம்சத்தை சிலுவையில் அறைந்து மகாதேவனுக்கு மகிமையாய் நாம் வாழ்வதற்கு இவை அனைத்தையும் இயேசு செஞ்ச அந்த 4 காரியத்தை நாமும் நாள்தோறும் ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும். ஜெபம், உபவாசம், திருவசன தியானம், ஆவியானவருடைய வழி நடத்துதலை எதிர்பார்த்து காத்திருத்தல். இதை நாமும் இயேசுவானவர் கிறிஸ்து செய்தது போல கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? when we pray, fast and study God's word, then our will and God's will line up together. நம்ம ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து வேதத்தை ஆராயும் பொழுது, ஆவியானவர் நடத்துதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சித்தமும் தேவ சித்தம் ஒன்றாக கலந்துவிடும் என்பதை மனதில் வச்சுக்கணும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லியிருக்கிறாரு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு பிரபலமான ஊழியக்காரர். எனது எல்லா ஜெபங்களையும் நான் ஒரே நோக்கத்துடன் செய்கிறேன். ஒருமுக நோக்கத்தோடு ஒரு ஜெபம் பண்ணுறேன். எல்லா ஜெபத்தினுடைய மையமும் அதுதான். என்ன சொல்ல பாருங்க, அதாவது நான் சுயத்திற்கு மறித்து முற்றிலும் அவருக்காக வாழ வேண்டும் என்பதே அதுவாகும். அந்த ஜெபம் என்ன? that I may die daily, that I may die to self and live holy to him. சுயத்திற்கு மறித்து அவருக்காக முழுசு நான் வாழும், அதான் நான் பண்ணுற ஜெபம் அப்படின்னு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார். நம்முடைய ஜெபம் என்ன புரியுது உங்களுக்கு? நம்ம ஜெபங்கள்லாம் எதுக்காக இருக்கு? எதுக்காக விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறோம்? இந்த ஜெப வாழ்க்கைன்னா இதெல்லாம் உள்ளே சேரும். உபவாசம், திருவசன தியானம் மற்றும் ஆவியானோட வழிநடத்தல் தேடுறது எல்லாம் உள்ளே சேரும். எல்லாம் சேர்ந்தது தான் ஜெப வாழ்க்கை. நம்ம அதை செய்கிறோமா? கடைசி 7வது படி, டெய்லி சரண்டர், அனுதினமும் அர்ப்பணித்தல். டெய்லி சரண்டர். போன வாரம் இந்த பெண்கள் கூட்டம் நடந்துச்சு இல்லை? மதியம் திருமதி வில்சன் பேசினாங்க. நிறைய பேர் இல்லை, ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதையும் சொல்லிடுறேன். நிறைய பேர் இல்லை. பெண்களுக்கு நடத்தின நிறைய பெண்களே இல்லை. இனிமேல் நடத்த வேணாம்னு நினைக்கிறேன். அதில் சொன்னாங்க, தினம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தினம் அர்ப்பணிக்கணும். கண்களை அர்ப்பணிக்கணும், காதுகளை அர்ப்பணிக்கணும், இருதயத்தை அர்ப்பணிக்கணும், கைகளை அர்ப்பணிக்கணும், கால்களை அர்ப்பணிக்கணும். பேசுனாங்கல்ல? அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசுவின் அர்ப்பணிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இயேசுவின் அர்ப்பணிப்பு எப்படி இருந்துச்சு? பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் நான் செய்கிறபடியால், யோவான் 8:29, பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு கிறிஸ்து சொன்னார். அதான் அவருடைய அர்ப்பணிப்பு. யோவான் ஸ்நானன் அர்ப்பணிப்பு என்ன? அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். ரபி, நம்ம சீஷர்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க யோவான்கிட்ட வந்து. அப்படியா? போட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். நம்ம சர்ச்சிலேருந்து யாராவது 2 குடும்பம் போச்சுன்னா நம்ம விடுவோமா? இயேசுகிட்ட நிறைய பேர் போனாங்க. யோவான் சீஷர்கள் ஏசப்பாட்ட போனாங்க. அவர் சொல்லிட்டாரு, போட்டும் அவர் தான் மெஸ்ஸியா, போகட்டும் அப்படின்னு அவர் தன்னை தாழ்த்தினார். அவரை பற்றி அந்த ஜான் த பேப்டிஸ்ட் பற்றி எலன் வைட் சொல்லும்பொழுது சொல்கிறாங்க பாருங்களேன். The soul of the prophet emptied of self was filled with the light of the divine. இவங்களின் வாஞ்சை பக்கம் 180 படிக்கிறோம். சுயம் வெறுமையாக்கப்பட்ட போது தீர்க்கதரிசியின் ஆத்மாவானது தெய்வீக ஒளியினால் நிரப்பப்பட்டிருந்தது. தெய்வீக ஒளி எப்போ நிரப்பும்? when we are emptied of self. அவையனோட பிரசன்னம், அவருடைய சத்திய ஒளி எப்போ நம்மை நிரப்புன்னா, சுயம் எப்போ இல்லாமல் போகுதோ அப்போ தாங்க ஆவியானவர் நிரப்புவார். 30 வயசுக்குள்ளே அந்த மனுஷன் ஊழித்து செஞ்சு முடிச்சு போயிட்டார். 30 வயசு தான், தலை வெட்டிட்டாங்க. கவலையப்படலை அவர். என் வேலை முடிஞ்சுன்னு போயிட்டார், அவ்வளோதான். நம்ம எப்படி நினைப்போம்? என் சர்வீஸ் முடியலைன்னு இருப்போம். நம்ம அப்படி தானே? வேலை முடிச்சுன்னு போவோமா? என் சர்வீஸ் முடியலைன்னு இருப்போம்.
சர்வீஸ் முடிகிற வரைக்கும் இருப்போம். அப்படி இருக்குன்னு நினைக்கிறோம். பதவிகளில் அன்பான தேவ பிள்ளைகளே, மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, until a man is nothing, God can make nothing out of him. ஒரு மனிதன் ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வருகிற வரைக்கும், அல்லது அந்த நிலைக்கு அவன் வராத வரைக்கும் அவனை வச்சு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் வேஸ்ட்டு. அதான் அர்த்தம். செல்ஃப் எம்ப்டினஸ் ப்ரிப்பேர்ஸ் us ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஃபுல்னஸ். ரிச்சர்ட் சிப்ஸ் சொல்கிறார், சுய வெறுமையாக்குதல் நம்மை ஆவிக்குரிய நிறைவுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அன்பான தேவ பிள்ளைகள், மார்ட்டின் லூத்தர் சொன்னார்ல, நம்ம ஏதாவது ஆண்டுக்கு பயன்படணும் அப்படின்னா நான் ஒன்றுமில்லைன்னு வரணும். ரிச்சர்ட் சிப்ஸ் சொல்கிறாரு, அந்த சுயத்தை வெறுமையாக்கினா தான் ஆண்டு நம்மை நிறைவாக பயன்படுத்த முடியும். ஆவிக்குரிய நிறைவு நமக்கு வரும். கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து முடிச்சிடுறேன். எலன் ஒயிட் சொல்கிறாங்க பாருங்களேன், ஆங்கிலத்தில் இருக்குது, there is no limit to the usefulness of one who, by putting self aside, makes room for the working of the Holy Spirit upon his heart and lives a life wholly consecrated to God. என்ன அழகாக சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தை அப்படி தனியாக தூக்கி வச்சுட்டு ஆவியானவர் தன்னுடைய இருதயத்தில் வேலை செய்வதற்கு அவன் இடம் கொடுக்கிறானோ, அப்படிப்பட்டவன் தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது அவனை தேவன் பயன்படுத்துவதற்கு அளவே எல்லையே இருக்காது. நோ லிமிட். சுயம் இல்லாத ஒரு நபரை ஆண்டவர் எல்லை இல்லாமல் பயன்படுத்துவார். சரிங்களா? எல்லை தாண்டியும் கொண்டு போவார் ஆண்டவர். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? டிசர்வேஜஸ் பக்கம் 250 வாசிக்கிறோம். அதைத்தான் இயேசு சொன்னாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக இயேசுவின் நிமித்தமாக தன் ஜீவனை, ஒருவேளை தன் சுயத்தை அவன் இழந்து போவான் என்று சொன்னால் அவன் ரட்சித்துக் கொள்வான். அநேகர் ரட்சிப்பான். அவன் அநேகர் ரட்சிக்கிறவனாக ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஃபுல் பர்சனாக, ஆவிக்குரிய நிறைவுள்ள ஒரு நபராக அந்த மனிதனை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவரே, அந்த மனிதன் நானாக இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர், அந்த மனிதன் நானாக இருக்க விரும்புகிறேன் என்று நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம அவருடைய மகிமைக்கு என்று எடுத்து இந்த கடைசி நாட்களில் முற்றிலும் பயன்படுத்துவாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய பாதம் அமர்ந்து நாங்கள் பாடம் படிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. உம்மை தொழுகை செய்யும்படி தந்த தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளின் இந்த பாடங்களை எங்கள் மனதிலே கொண்டு, ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் அவர் சொன்ன சீஷத்துவ ஆணையின்படி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றவும், கல்வாரியில் அனுதினமும் சாகவும், ஆண்டவரே, நிலையான ஒரு ஜெப வாழ்க்கையில் முன்னேறவும், அனுதினமும் அர்ப்பணிப்பில் நாங்கள் ஆழம் காணவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் அருள் செய்யும்படி ஒப்படைக்கிறோம். தகப்பனே, இந்த பாடங்களை, இந்த படிகளை எங்கள் மனதிலே ஆவியானவர் பதிக்கும்படி ஜெபிக்கிறோம். முத கரங்களில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவாராக. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யார் யார் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ தேவைகள் எல்லாம் சந்தியும். இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எல்லாரையும் அனுப்புவீராக. நோய்கள் பலவீனங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருந்தால் சுகம் தருவீராக. தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருந்தால் தேவைகளை சந்திப்பீராக. கண்ணீரோடு வந்த பிள்ளைகள் கண்ணீரை துடைப்பீராக. துக்கத்தோடு வந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு செல்ல உதவி செய்வீராக. தகப்பனே, இந்த நாளில் சுயத்திற்கு நாங்கள் மறிக்கவும், சுயத்தை மறுக்கிறவர்களாக மாறவும், சுயத்தை மறக்கிறவர்களாக முன்னேறவும் கிருபை செய்யும். இந்த வேளையில் ஆண்டவரே, அடியுடைய மகள் பரிசுயாக ஜெபிக்கிறோம். இந்த ஹெல்த் கோர்ஸுக்காக மகள் போகும் பொழுது நீர் மகளை ஆசீர்வதியும். தகப்பனே, நம்முடைய கரம் கூட இருக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாரையும் தாங்கட்டும். ஆண்டவர் எங்களோடு பேசினார், ஆசீர்வதித்தார் என்று மனரம்யமாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
எங்களுக்கு வேண்டிய ஆரத்தி என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கு முடிவுகளே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.